ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எனக்கு இந்தியாவிலேருந்து பார்சல் அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. 42 kg பார்சல். அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 42 kg பேக் வந்து 21 2 பாக்ஸாக போட்டிருந்தாங்க. இது வந்து நான் எனக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அம்மாவும் டேரெக்டாக கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தாங்க. முக்கியமாக என் பையனுக்கு இங்கே வந்து சம்மரில் போடுறதுக்காக ட்ரெஸ் வந்து வாங்கியிருந்தேன். பட் இப்போ ஆக்சுவலாக வின்டர், ஸோ கொஞ்சம் பெரிய சைஸாக தான் வாங்கியிருந்தது. அம்மா வந்து பார்த்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இங்கே வந்து ட்ரெஸ் எடுக்கணும் போனால் இந்த மாதிரி சுடிதார் குர்த்திஸ்லாம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. சில ஆன்லைன் சைட்டில் வந்து வச்சுருக்குறாங்க, பட் நமக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபை ஆகவும் இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போது வர ட்ரெஸ் பார்த்திங்கன்னா 1 to 2 இயர்ஸ்க்கு நம்ம வச்சு மேனேஜ் பண்ணிடலாம். சாதாரணமாகவே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலே நமக்கு வந்து பார்சல் வரும் வரைக்கும் நமக்கு ஈகராக இருப்போம். பட் இந்தியாவிலேருந்து பார்சல் வருது அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுலேயும் முக்கியமாக பேரனுக்கு அப்படின்னா தாத்தா பாட்டிங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான். என் பையனுக்கு வந்து லாலிபாப் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனாலே அங்கேருந்து லாலிபாப் வாங்கி போட்டிருந்தாங்க. இங்கே எவ்வளோ தான் நமக்கு வந்து குக்கீஸு பிஸ்கெட்லாம் கிடைச்சாலும் நம்ம ஊர் பிஸ்கெட் சாப்பிட்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நமக்கு கிடைக்காது. அதனால் அங்கேருந்து வந்து நிறையா பிஸ்கெட்ஸும் வந்துருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு ஷூ வாங்கி வச்சுருந்தாங்க, ஒரு ஸ்லிப்பர் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. பட் ஸ்லிப்பர் வந்து நான் கேட்டிருந்தேன். எனக்கு வந்து அங்கே உள்ள ஸ்லிப்பர் உள்ள கம்ஃபர்டபுள் வந்து எனக்கு கிடைக்கல. அதை விட அதிகமாக வந்து அப்பளம், அந்த வத்தல் ஐட்டம்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து 1 year கிட்ட நல்லா வரும். ஸ்டீல் ப்ரெஷர் குக்கர் வந்து போட்டிருந்தாங்க. இங்கே அமெரிக்காவில் ஸ்கூலில் படிக்கணும் அப்படின்னா 4 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு லெட் டெஸ்ட்டும் ஒன்று எடுப்பாங்க. அது வந்து 4 பாயிண்ட்டுக்கு கீழே தான் இருக்கணும். பட் என் பையனுக்கு வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ நெட்லேயும் டாக்டர்கிட்டையும் கன்சிடர் பண்ணுறப்போ உங்களோட குக்கிங் மெத்தடை வந்து மாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. மோஸ்ட்லி வந்து ஸ்டீல் ஐட்டம்லேயே வந்து குக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து ஸ்டீல் குக்கர், அந்த மாதிரி ஸ்டீல் பிளேட்ஸு அதெல்லாம் வந்து அங்கேருந்து அம்மா வாங்கி சென்ட் பண்ணியிருந்தாங்க. என் பையனுக்கு அதே மாதிரி கொஞ்சம் கிளாத்ஸு, சத்து மாவு, கேழ்வரகு மாவு அதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. எது இல்லைனாலும் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த குழம்பு தூள்லாம் இல்லைன்னா என்னால் கண்டிப்பாக முடியாது. நான் என்ன சமைக்கிறனாலும் எனக்கு அந்த குழம்பு தூள் வந்து ரொம்ப மஸ்ட்டு. அதனால் அந்த குழம்பு தூள் தான் நல்லா 2 kg மாதிரி போட சொல்லியிருந்தேன். ஸோ அது போட்டிருக்காங்க. இது வந்து நெக்ஸ்ட்டு பாக்ஸு. என் பையனுக்கு வந்து இதில் நிறையா ஸ்நாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியாமல் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என் பையனை வந்து ஸ்கூலுக்கு சென்ட் பண்ணிட்டு தான் நான் இதை வந்து ஓப்பன் பண்ணேன். இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளர் ஆகிடுச்சு. ஸோ நான் ரேண்டமாக தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பாக்ஸ்லையும் அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி அதில் கொஞ்சம் ட்ரெஸ், இதில் கொஞ்சம் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. முக்கியமாக என் பையனுக்கு வந்து ட்ரெஸ் வந்து கேட்டிருந்தேன். நான் கேட்டது என்னமோ 4 தான். பட் அங்கேருந்து அமுச்சு விட்டுருந்தது பார்த்திங்கன்னா டிஷர்ட்லேயே ஒரு 10 டிஷர்ட்லேருந்து 12 டிஷர்ட் மாதிரி அமுச்சு விட்டுருந்தாங்க. என் ஹஸ்பண்டுக்கும் அதே மாதிரி 4 பேண்ட்டு 4 டிஷர்ட் அந்த மாதிரி அனுப்பிச்சிருந்தாங்க. என் பையனுக்கு வந்து நான் பேண்ட் வந்து வேணான்னு சொல்லிட்டு, அவன் வந்து நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே இருக்கிறான் அப்படிங்கிறனால அப்பப்போ நம்ம இங்கே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நான் பேண்ட் வந்து வேணான்னு சொல்லிட்டேன். எங்கள் அம்மா கிட்ட ஒரு தடவை பேசும்போது என் பையன் வந்து சொல்லியிருந்தான், எனக்கு வந்து கேட் டாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஞாபகம் வச்சுட்டு தான் அம்மா வந்து கேட் டாய் வந்து வாங்கி அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் தான். அல்வா, அதுக்கப்புறம் மிக்சர், மணிக்காரா பூந்தி, பிஸ்கெட்ஸு, மோஸ்ட்லி அந்த அப்பளம் ஐட்டம், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நிறையா அப்பளம், இதெல்லாம் தான் இந்த பாக்ஸில் வந்து வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் காமிச்சா வீடியோவில் பார்த்தாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் அந்த வீடியோ வந்து பிளராக இருந்துச்சு. அது இல்லாமல் கொஞ்சம் அக்சசரிஸ் வந்து வச்சுருந்தாங்க. நான் மோஸ்ட்லி இங்கே எங்கேயும் போகவும் மாட்டேன், எனக்கு தேவையும் படாது. இன்கேஸ் ஏதாவது வந்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதுக்கு சும்மா ஒரு நெக் செட் வந்து இமிட்டேஷன் ஜுவல்லரி மாதிரி வாங்கி வச்சுருந்தாங்க.
கூடவே 2-3 இயரிங்ஸ் வந்து கேட்டிருந்தேன். அந்த மைக்ரோ பிளேட்டட் இயரிங் மாதிரி ஒரு 2 இது வாங்கி வச்சுருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கிளிப்பு அந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுருந்தாங்க. எங்கள் அக்கா வந்து அவங்களுக்கு வந்து கொலுசு போடும்போது எனக்கும் ஒரு கொலுசு செட் வாங்கி வச்சுருந்தாங்க போல இருக்குது. அதையும் சேர்த்து இதில் வந்து அமுச்சு விட்டுருந்தாங்க. மோஸ்ட்லி எல்லாத்தையுமே எடுக்காமல் ரேண்டமாக ஒரு பாக்ஸில் உள்ளதையும் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் முக்கியமாக என் பையனுக்கு ட்ரெஸ், எனக்கு ஒரு ட்ரெஸ், அதுக்கப்புறம் அந்த வெசல்ஸ் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது அந்த மாதிரி ஐட்டம் தான் இதில் இருக்குது. அந்த அப்பளம், வெங்காய வத்தல், அந்த முறுக்கு வத்தல், இந்த மாதிரி வந்து மோஸ்ட்லி முறுக்கு வத்தல் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த சத்து மாவு பார்த்திங்கன்னா எங்களோட ரிலேஷன் ஒருத்தவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து வாங்கி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அம்மா வீட்டிலே பார்த்திங்கன்னா இந்த குழம்பு தூள் இதெல்லாம் வந்து வீட்டிலே அரைச்சது தான். இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.